ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடி டெக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப்பில் உள்ள ஒரு முக்கியமான 11 செட்டிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து சில ட்ரிக்ஸும் இருக்குது. இந்த செட்டிங்ஸ்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணவே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ட்ரிக்ஸ் வந்து வாய்ஸ் மெசேஜ். ஃபஸ்ட்டு உங்களோட வாட்ஸ்அப் வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய வாட்ஸ்அப் வந்து நான் ப்ளே ஸ்டோர் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்னு டைப் பண்ணுறேன். வாட்ஸ்அப்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி அது வந்து அப்டேட்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து வாட்ஸ்அப் வந்து அப்டேட் இல்லை. என்னோடய வாட்ஸ்அப் வந்து இப்போ வந்து என்னோடய வாட்ஸ்அப் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ட்ரிக்ஸ் வந்து வாய்ஸ் மெசேஜ். அதாவது உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு யாருக்குன்னா நீங்கள் இப்போ வந்து வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருப்பீங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம கிளிக் பண்ணால் இது வந்து லவுட் ஸ்பீக்கரில் தான் நமக்கு வந்து கேட்கும். பட் வந்து நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து மைக்ரோஃபோனுக்கு மாற்றிக்கலாம். அதாவது ஸ்பீக்கர்லேருந்து மைக்ரோஃபோனுக்கு மாற்றிக்கலாம். அது ஒன்றுமே பண்ண வேண்டாம். நீங்கள் வந்துட்டு இப்படி ஆன் பண்ணிவிட்டு உங்களோட காது பக்கம் கொண்டு போனீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீக்கர்லேருந்து மைக்ரோஃபோனுக்கு மாறிடும். அதாவது நீங்கள் ஃபோன் பேசுவீங்களா, அந்த மாதிரி தான் அது கேட்கும். இது வந்து இப்போ ஆன் பண்ணிங்கன்னா ஸ்பீக்கரில் கேட்காம மைக்ரோஃபோனில் தான் கேட்கும். இதுக்கு வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். நீங்கள் வந்துட்டு ஆன் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோன் பேசுகிற மாதிரி காதில் ஃபோனை வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஸ்பீக்கர்லேருந்து மைக்குக்கு மாறிடும். இது வந்து ஒரு சூப்பரான ட்ரிக்ஸு. நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற செட்டிங் ஸ்டேட்டஸில் உள்ள ஒரு ட்ரிக்ஸு. அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். இப்போ உங்களோட ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸ்டேட்டஸ் ஆன் பண்ணி ஓடும்போது இப்போ உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ் ஆகிடும். அதாவது நீங்கள் ஸ்டேட்டஸ் ஓடிட்டு இருக்கும்போது அதை வந்து ஃபேஸ் பண்ணணும்னா நீங்களோட 3 ஃபிங்கர் பிரிண்ட்டு, அதாவது உங்களோட 3 விரலை வந்து அதில் ஸ்டேட்டஸில் வச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ் ஆகிடும். அதாவது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டச் பண்ணிங்கன்னா அது ரன் ஆகும். இதே மாதிரி உங்களோட ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம மூணாவதாக பார்க்க போகிற செட்டிங் மீடியா விசிபிலிட்டி. அதாவது இப்போது யாருன்னா உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எதனா அனுப்புகிறாங்க அப்படின்னா அது நீங்கள் டவுன்லோட் பண்ணுவீங்க. அது டவுன்லோட் பண்ணும்போது அது வந்து வாட்ஸ்அப்லேயே இருக்கணுமா, இல்லைனா உங்களை ஃபோன் கேலரிக்கு வரணுமா அப்படின்னு நீங்கள் வந்து செட்டிங்ஸ் மாற்றிக்கலாம். அது எப்படி மாற்றுறதுனா, இப்போ யார் ஃபோட்டோ அனுப்புகிறாங்களோ இது வந்து மொத்தமாகவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அல்லது இண்டிவிஜுவலாகவும் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ மொத்தமாக சேஞ்ச் பண்ணணுன்னா உங்களோட இது போங்க, உங்களோட அந்த டிபியை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இதில் வந்து சேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா மீடியா விசிபிலிட்டின்னு ஒன்று இருக்கும். அதை ஆன் பண்ணி வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கேலரியில் வந்துடும். இப்போ நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். பட் இது வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு சேட்டுக்குமே வச்சுக்கலாம், ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸுக்கும் வச்சுக்கலாம். அது எப்படின்னா, இப்போது யாருக்கு வந்து நீங்கள் மாற்றணுமோ அவங்களோட சேட் ஓப்பன் பண்ணுங்கள். பண்ணிட்டு மேலே வந்து அவங்களோட நேமை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் வந்துட்டு மீடியா விசிபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் வந்து டிஃபால்ட்டான்னு கேட்கும். டிஃபால்ட்டாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் மொத்தமாக செட்டிங்ஸ் அங்கே என்ன வச்சுருக்கீங்களோ அதை ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கேலரிக்கு போயிடும். பட் இந்த இவங்களோட ஃபோட்டோஸ் சேட் வந்து நமக்கு கேலரிக்கு வர வேண்டாம் அப்படின்னா இதில் வந்து நோ கொடுத்துக்கோங்க. நோ கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. அப்படின்னா இவங்க அனுப்புகிற வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே கேலரிக்கு வராது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து தான் பார்க்க முடியும். அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இது மாதிரி இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு இதுக்குமே நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸுக்குமே செட் பண்ணிக்கலாம். நம்ம 4வது பார்க்க போகிற செட்டிங் காப்பி இமேஜ் அண்டு பேஸ்ட். அதாவது நீங்கள் வந்து குரோமில் வந்துட்டு ஒரு இமேஜ் எடுப்பீங்க. இப்போ வந்துட்டு யாருக்குன்னா ஒரு வாட்ஸ்அப்பில் எதுனா ஒரு இமேஜ் அனுப்பணும், அதை வந்து நெட்லேருந்து எடுத்து அனுப்ப போகிறீங்க அப்படின்னா இப்படி நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க. ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இதில் வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காப்பி இமேஜ்னு கேட்கும். அதை காப்பி கொடுத்துருங்க. காப்பி கொடுத்துட்டு அப்படியே வாட்ஸ்அப் வாங்க. அப்படியே வாட்ஸ்அப் வந்துட்டு யாருக்கு அனுப்பணுமோ அவங்க இதில் வச்சுட்டு இங்கே பாருங்கள், இதிலே கேட்கும் பேஸ்ட் கொடுங்க, இல்லைனா இதிலே இமேஜ்னு கேட்கும். இப்படி இமேஜ் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இமேஜாகவே வந்துடும். லிங்க் மாதிரி வராமல் டேரெக்டாக இமேஜாகவே வந்துடும். நீங்கள் அப்படியே அனுப்பிச்சிக்கலாம். இது போல் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு நீங்கள் வந்து லிங்க் மாதிரி அனுப்பாமல் டேரெக்டாக இமேஜாகவே அனுப்பிச்சிக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக ஒரு முக்கியமான செட்டிங்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம 5ஆவதாக பார்க்க போகிற செட்டிங் டிஸ்அப்பியரிங் மெசேஜ். அது எப்படின்னா, இப்போ ஒரு காண்டாக்ட் இருக்குது, இவங்க மெசேஜ் வந்து ஒரு நாளில் டெலிட் ஆகணும், இல்லைனா 90 டேஸில் டெலிட் ஆகணும், இல்லைனா 1 வீக்கில் டெலிட் ஆகணும் அப்படின்னு நம்மளாக செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, இவங்களோட காண்டாக்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு மேலே அவங்க நேமை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து டிஸ்அப்பியரிங் மெசேஜ்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து 24 ஹவர்ஸ், 7 டேஸ், 90 டேஸ் அப்படின்னு இருக்கும். லாஸ்ட்டாக ஆஃப்னு இருக்கும். அதாவது லாங் டைம் இந்த மெசேஜ் இருக்குன்னா இதை வந்து ஆஃபில் வச்சுக்கோங்க. இல்லைனா 24 ஹவர்ஸ் இப்போ கொடுத்தீங்கன்னா அது வந்து 24 ஹவர்ஸில் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு சேட்டுக்குமே தனித்தனியாக கொடுத்துக்கலாம். யாரோட மெசேஜ் லாங் டைம் இருக்கணும், இல்லைனா யாரோட மெசேஜ் 24 ஹவர்ஸில் டெலிட் ஆகணும், அதுக்கேற்றாப்புல அவங்களோட சேட்டில் போய்ட்டு
தனித்தனியாக நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம 6வது பார்க்க போகிற செட்டிங் கான்வர்சேஷன் டோன்ஸ். அது எப்படின்னா, நீங்கள் ஒரு சேட்குள்ளே இருப்பீங்க, சேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அப்போ வந்து அவங்க மெசேஜ் அனுப்பும்போதும் சரி, நீங்கள் மெசேஜ் அனுப்பும்போதும் சரி, சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மாதிரி சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அவங்க மெசேஜ் அனுப்பும்போதும் சரி, அவங்க சேட்குள்ளே இருக்கும்போதே நீங்கள் அனுப்புகிற மெசேஜுக்கும் அவங்க அனுப்புகிற மெசேஜுக்கும் சரி சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த சவுண்டை எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட டிபியை கிளிக் பண்ணுங்கள். டிபியை கிளிக் பண்ணிட்டு அதில் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே வந்து கான்வர்சேஷன் டோன்ஸ்ன்னு இருக்கும், அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு சேட்குள்ளே நீங்கள் சேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க அனுப்புகிற மெசேஜும் சரி, நீங்கள் அனுப்புகிற மெசேஜுக்கும் அந்த சவுண்டு வந்து வராது, ஸ்டாப் ஆகிடும். இது மாதிரி நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். 7வது பார்க்க போகிற செட்டிங் நோட்டிஃபிகேஷன் டோன். அதாவது வந்துட்டு ஒவ்வொருவருக்குமே இண்டிவிஜுவலாக வந்து நோட்டிஃபிகேஷன் டோன் வந்து செட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். அதாவது நீங்கள் மொத்தமாக ஒரு டோன் செட் பண்ணியிருப்பீங்க. அதே போல் இல்லாமல் மொத்த சேட்டுக்குமே ஒரு டோன் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இண்டிவிஜுவலாக நீங்கள் தனியாக ஒரு ஆளுக்கு மட்டும் சேட் பண்ணுவீங்க, அவங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு டோன் செட் பண்ணிக்கலாம். அதாவது அவங்க மெசேஜ் பண்ணும்போது மட்டும் அந்த டோன் ஆன் ஆகும். அப்போ வந்து நீங்கள் யார் மெசேஜ் பண்ணுறாங்கன்னு கரெக்டாக கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி ஒரு தனித்தனியாக டோன் செட் பண்ணிக்கலாம். அது எப்படி செட் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். யாருக்கு செட் பண்ணணுமோ அவங்களோட கான்டாக்ட் எடுத்துக்கோங்க. மேலே கிளிக் பண்ணுங்கள். மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு கஸ்டம் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதை ஆன் பண்ணுங்கள். அதை ஆன் பண்ணிட்டு யூஸ் கஸ்டம் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொருவருக்குமே அவங்களுக்கு மட்டும் என்ன நோட்டிஃபிகேஷன் சவுண்டு வேணுமோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் எது வேணாலும் நீங்கள் அவங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு இதை கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி அவங்களுக்கு ரிங்டோன் கால், வாட்ஸ்அப் கால் வந்து வேறு டோன் வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் அவங்களுக்கு மட்டும் தனியாகவே செட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம 8வது பார்க்க போகிற செட்டிங் மியூட் நோட்டிஃபிகேஷன். ஒருத்தவங்க வந்து அடிக்கடி மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களோட மெசேஜை மட்டும் நம்ம மியூட் பண்ணணும், அவங்களோட சேட் மட்டும் மியூட் பண்ணணும்னா அப்படியும் பண்ணிக்கலாம். அதாவது அவங்களோட சேட்டை எடுத்துகிட்டு மேலே டிபியை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா மியூட் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், ஒரு ஆப்ஷனு ஃபஸ்ட்லேயே இருக்கும். அதை வந்து ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது வந்து 8 ஹவர்ஸா இல்லை 1 வீக்கா இல்லை ஆல்வேஸான்னு கேட்கும். நீங்கள் அது மாதிரி கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அவங்ககிட்ட இருந்து மெசேஜ் வந்தால் அவங்களுக்கு வந்து எந்த சவுண்டுமே வராது, மியூட்டில் தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம 9வது பார்க்க போகிற செட்டிங் செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன் ஆன் டிவைஸ். இது எதுக்குன்னா, யாராவது உங்களோட வாட்ஸ்அப்பை வந்து வேறு மொபைலில் ஓப்பன் பண்ணாங்களோ அல்லது ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாலோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதாவது இது வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களோட டிபியை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு அக்கௌண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்துட்டு செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே வந்தீங்கன்னா செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன் ஆன் திஸ் டிவைஸ்ன்னு இருக்கும், இதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை எப்போதுமே ஆஃப் பண்ணி வைக்காதீங்க. இதை ஆன் பண்ணி வைக்கிறதுனால தான் உங்களோட வாட்ஸ்அப் ஹேக் ஆனாலோ அல்லது வேறு ஒரு மொபைலில் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாலோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்ம 10வது பார்க்க போகிற செட்டிங் லிங்க்டு டிவைஸ். இது எதுக்குன்னா, அதாவது உங்களோட வாட்ஸ்அப் வந்து வேறு யார் மொபைல்லையும் ஓப்பன் ஆகிருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதாவது உங்களோட டிபி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்கன்னா லிங்க்டு டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து என்னோடய வாட்ஸ்அப் வந்து வேறு எதுலேயுமே இல்லை, என்னோடய மொபைலில் மட்டும்தான் இருக்குது. அப்படி வேறு மொபைலில் இருந்தால் கீழே வந்து அந்த மொபைல் நேம் எல்லாமே வந்துடும் வரிசையாக. அதனால் வந்துட்டு இப்படி செக் பண்ணிக்கோங்க உங்களோட வாட்ஸ்அப் வந்து வேறு எதனா மொபைலில் ஓப்பன் ஆகிருக்கான்னு. நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற செட்டிங் என்கிரிப்ஷன். இது வந்து கண்டிப்பாக எல்லாருமே செக் பண்ணிக்கோங்க. இது வந்து எதுக்குன்னா, நீங்கள் வந்து பர்சனலாக யார் கூடனா சேட் பண்ணிகிட்டு இருப்பீங்க வாட்ஸ்அப்பில், அந்த மெசேஜ் வந்து என்கிரிப்டட் ஆகிருக்கா, அதாவது உங்களை தவிர வேறு யாரும் பார்க்குறாங்களா, சேஃபாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, நீங்கள் யார் கூட சேட் பண்ணுறீங்களோ அவங்களோட கான்டாக்ட் எடுத்துகிட்டு மேலே வந்துட்டு அவங்க நேமை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இதில் வந்து என்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு நீங்கள் எப்படி எடுத்து செக் பண்ணும்போது இதில் வந்துட்டு அதில் கேட்கும் டு வெரிஃபை தட் மெசேஜ் அண்ட் கால்ஸ் எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் இருக்கும். இப்படி வந்துச்சுன்னா உங்களோட மெசேஜ் அண்டு உங்களோட அந்த சேட் வந்து பாதுகாப்பாக இருக்குன்னு அர்த்தம். இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு பர்சனலாக யார் கூட சேட் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது போல் வாட்ஸ்அப்பில் நம்ம நிறைய ட்ரிக்ஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி மொபைல் ட்ரிக்ஸ் பற்றியும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.